அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அடைக்கல அன்புள்ளங்கள் சேனல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்புகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, தமிழில் இதற்கு முன்னாடி கேட்கப்பட்ட 20 முக்கியமான வினாக்களை தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் என்ன? இதற்கான பதில் என்ன அப்படின்னா சிங்கம். அதாவது மடங்கள் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா சிங்கம் என்று பொருள். இரண்டாவது கேள்வி, அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா நெத்திலக்கோவை. அதாவது அகநானூறு நூலானது மொத்தம் 400 பாடல்களை கொண்டது. அதை 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. அதாவது களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை அப்படின்னு 3 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. அதில் களிற்றியானை நிறை அப்படிங்கிறது 120 பாடல்களை கொண்டது. மணிமிடை பவளம் அப்படிங்கிறது 180 பாடல்களை கொண்டது. நித்திலக்கோவை அப்படிங்கிற கடைசி பகுதியானது 100 பாடல்களை கொண்டது. மூன்றாவது கேள்வி, குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் யார்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா பூரிக்கோ. பூரிக்கோ என்பவர் தான் குறுந்தொகை நூலை தொகுத்தவர். ஆல்ரெடி நம்ம சேனலில் 8 தொகை நூல்களுக்கான தொகுத்தவர், தொகுப்பித்தவர், கடவுள் வாழ்த்து பாடியவர், கடவுள் இதற்கான ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கோம். அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான்காவது கேள்வி, உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா திருக்குறள். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் நூல் தான் உத்தரவேதம் என அழைக்கப்படக்கூடிய நூல். ஐந்தாவது கேள்வி, பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷனில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆசாரக்கோவை, எண்ணா, ஏலாதி, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம். இந்த 3 நூல்களுமே மூலிகைகளோடு தொடர்புடைய நூல்கள். ஏலாதி என்பது ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த பொருட்களால் ஆன மருந்து பொருளுக்கு பெயர் தான் ஏலாதி. அதுபோல திரிகடுகம் என்பது சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த பொருட்களால் ஆன மூலிகைக்கு பேர் தான் திரிகடுகம். அதுபோல சிறுபஞ்ச மூலம் என்பது கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இவற்றினுடைய வேர்களால் ஆன மருந்து பொருளுக்கு பெயர் தான் சிறுபஞ்ச மூலம். அப்போ இந்த 4 ஆப்ஷனில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆசாரக்கோவை. ஆறாவது கேள்வி, திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் யார்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா மருதகாசி. மருதகாசி அவர்கள்தான் திரைக்கவி திலகம் என்ற சிறப்பு பெயரை உடையவர். ஏழாவது கேள்வி, சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். இதற்கான பதில் என்ன அப்படின்னா 100 பாடல்கள். அதாவது ஒரு நூலானது 100 பாடல்களை கொண்டிருந்தால் அதனை சதகம் என்று அழைப்பர். எட்டாவது கேள்வி, பொறுத்துக, வசன நடை கைவந்த வல்லாளர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர். புதுநறி கண்ட புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள். தைரியநாதர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். அப்போ இதற்கான சரியாக பொருத்தப்பட்ட விடை எது அப்படின்னா ஏ ஆப்ஷன். ஒன்பதாவது கேள்வி, உவே. சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன? இதற்கான பதில் என்ன அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள்தான் உவே. சாமிநாத ஐயரினுடைய ஆசிரியர். பத்தாவது கேள்வி, பொறுத்துக, சிறுமலை, பூம்பாறை என்பவை குறிஞ்சி நில ஊர்கள். ஆற்காடு, பனையபுரம் என்பவை முல்லை நில ஊர்கள். ஆத்தூர், கடம்பூர் என்பவை மருத நில ஊர்கள். கீழக்கரை, நீலாங்கரை என்பவை நெய்தல் நில ஊர்கள். அப்போ இதற்கான சரியாக பொருத்தப்பட்ட விடை எது அப்படின்னா சி ஆப்ஷன். 11வது கேள்வி, இதில் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி? இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஔவையார். ஔவையார் அவர்கள்தான் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற பொன்மொழியை கூறியவர். 12வது கேள்வி, இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஜி.யு. போப். ஜி.யு. போப் அவர்கள்தான் இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், அவர் என்றும் வாழ்வார். 13வது கேள்வி, இந்திய நூலகத் தந்தை என போற்றப்படுபவர் யார்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா
சி ரா அரங்கநாதன். சி ரா அரங்கநாதன் என்பவர்தான் இந்திய நூலகத் தந்தை என போற்றப்படுபவர். 14வது கேள்வி, வினையே ஆடவர்க்குயிர் என கூறும் நூல் எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா குறுந்தொகை. குறுந்தொகை நூல்தான் வினையே ஆடவர்க்குயிர் என கூறும் நூல். 15வது கேள்வி, மனமொத்த நற்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் யார்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா வள்ளலார். வள்ளலார் அவர்கள்தான் மனமொத்த நற்புக்கு வஞ்சகம் செய்யாதே என்ற கூற்றினை கூறியவர். 16வது கேள்வி, பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் எவை? இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஜப்பான், ஜாவா. ஜப்பான், ஜாவா ஆகிய நாடுகள் பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடுகின்றன. 17வது கேள்வி, இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா உற்றார். அதாவது கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷனில் உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கக்கூடிய சொல் எது அப்படின்னா உற்றார். ஏன்னா உடல்நிலை மெய்மயக்கம் என்பது ஒரு மெய்யெழுத்துக்கு அருகிலேயே மற்றொரு மெய்யெழுத்து வருவது. அதாவது உற்றார் அதில் இற்று இருக்குது, அதுக்கு பக்கத்திலேயே ட்ரா, அதாவது இற்று ப்ளஸ் ஆ, ட்ரா வந்திருக்கு. அப்போ இற்று அப்படிங்கிற மெய்யெழுத்தை அடுத்தே இற்று அப்படிங்கிற மெய்யெழுத்து வந்துள்ளதால் இது உடல்நிலை மெய்மயக்கம். அப்போ இங்கே உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கக்கூடிய சொல் எது அப்படின்னா உற்றார். 18வது கேள்வி, பொறுத்துக 2 சீர்களான அடிக்கு என்ன பெயர் அப்படின்னா குறளடி. 4 சீர்களான அடிக்கு பெயர் என்ன அப்படின்னா அளவடி. 5 சீர்களான அடிக்கு பெயர் என்ன அப்படின்னா நெடிலடி. 5க்கும் அதிக சீரடிகளை பெற்று வருவதற்கு பெயர் என்ன அப்படின்னா களி நெடிலடி. அப்போ இதற்கான சரியாக பொருத்தப்பட்ட விடை எது அப்படின்னா டி ஆப்ஷன். 19வது கேள்வி, அங்காப்பு என்பதன் பொருள் என்ன? இதற்கான பதில் என்ன அப்படின்னா வாயை திறத்தல். அதாவது அங்காப்பு என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா வாயை திறத்தல் என்று பொருள். 20வது கேள்வி, கார்குலாம் என்னும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகை. அதாவது கார் அப்படின்னா மேகம் அப்படின்னு சொல்லலாம், குலாம் அப்படின்னா கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேக கூட்டம், அதாவது மேகத்தினது கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதில் வரக்கூடிய அது அப்படிங்கிறது எந்த வேற்றுமைக்கான உருவு அப்படின்னா 6ஆம் வேற்றுமைக்கான உருவு. அப்போ கார்குலாம் என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகை. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் மற்றும் மேலும் பல ஷார்ட்கட் உள்ள வீடியோக்கள் நமது சேனலில் இருக்குது, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.